இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு சூப்பரான தூதுவளை ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஃப்ரெஷ்ஷாக பறித்த தூதுவளை இலை, இதுதாங்க தூதுவளை இலை. இதில் நிறைய முள்ளெல்லாம் இருக்கும். முள்ளெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு கத்திரிக்கோலில் கட் பண்ணிவிட்டு நம்ம காம்பையும் கட் பண்ணிவிட்டு வெறும் இலையை மட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 5-6 பல் வெள்ளைப்பூண்டு, அதுக்கு கூடவே நான் 4 தக்காளி பழம் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சொல புளி, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுக்கலாங்க மிக்சி ஜாரில். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அடிச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது 2 வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கலர் மாறணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நல்லா 2 வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி, அதுக்கப்புறம் கீரை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்பவே திக்காக இருக்குது. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து உப்பே போடலை, உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நல்லா நுரக்கட்டினதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். நல்லா சளி, இரும்பல், காய்ச்சலுக்கு, த்ரோட் பெயினுக்கு நல்ல சுட சுட இந்த மாதிரி தூதுவளை ரசம் வச்சு நல்லா சாப்பாட்டை நல்லா பிசைஞ்சு நல்லா 5-6 கரண்டி ஊற்றி நல்லா பிசைஞ்சு குடித்தாலே போதும். நல்லா 2 நாளைக்கு தொடர்ந்து இதை சாப்பிட்டாலே போதுங்க. சளி இருமலுக்கு டாக்டர்கிட்டே போவேன்னா நல்ல மருந்து வீட்டிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தயாரிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ரசம் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஊற்றி சாப்பிட்றக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.